பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகான வாக்குத்தத்தங்களை தீவிரம் தந்திருக்கிறார். ரோமர் இன்னைக்கு 8ஆம் அதிகாரம் முழுசு படிச்சீங்கன்னா பல ஆச்சரியமான வார்த்தைகள், ஒவ்வொரு வசனமும் ஒன்றுக்கு ஒன்று அது தொடர்புடையதாக அழகு நிறைந்த வசனங்களாக எழுதப்பட்டிருக்கும். இங்கே 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம், அவர் சொந்தக்குமார் என்று பாராமல் அவரையே தந்தறிந்தவர். பிதாவாகிய தேவன் தன்னை சுருக்கி கொண்டு தன்னை குறைத்து கொண்டு மனுமக்கள் மீட்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவருக்கு ஒரு மூலப்பொருளாக தானே வர வேண்டும் என்பதற்காக அவர் இயேசு என்ற ரூபத்திலே மனித அவதாரம் எடுத்து மனிதனுடைய விடுதலைக்காக மீட்புக்காக அவர் இந்த பூமியிலே தன்னையே தந்தருளி இந்த பூமியிலே அவர் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் இந்த பூமியின் எல்லா சாபங்களையும் தீமையின் தன்மையை சுமந்து கொண்டவராய் இந்த பூமியிலே பாடுகளையும் துக்கங்களையும் நிந்தைகளை அனுபவித்தவராய் அவரை நம்புகிறவர்களுக்கு மீட்பையும் மனுக்குலத்திற்கு விடுதலையும் தருவதற்கு அவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட இறைவனாக வந்தார். அதுதான் தன் சொந்த குமார் என்று பாராமல் எப்படி இந்த உலகத்து மேல் வைத்த அன்பு. அந்த யோவான் 3:16 வாசிக்கும் போது அழகான ஒரு வார்த்தை, அவர் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் முதலாவது நித்திய ஜீவனை தருவதற்கு அவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். இந்த பூமியில பாருங்க, யோபு வாசிக்கும் போது மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் அவன் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். பிரசங்கி அதை தான் சொல்லுகிறார், ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர் வாழ்நாள் குறுகினவனா இருக்கிறார். ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கிறது. ஒரு மிருகம் கூட, ஒரு சாதாரண ஆமை கூட 200 வருஷத்துக்கு மேல் வாழுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்நாள் சஞ்சலமும் குறுகி இருக்கிற இந்த நாட்களிலே மனிதனுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காகவே அவர் பரலோக மீன் வீட்டு கீழே இறங்கி வந்தார். அது மாத்திரம் இல்ல, இந்த பூமியில இன்னும் வறுமை, ஏழ்மை, தரித்திரம், சஞ்சலம், வியாதி, மரணம் நிறைந்த இந்த உலகத்திலே அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லாவற்றை தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் ரோமர் 8:32 சொல்லுது, தன் சொந்த குமார் என்று பாராமல் அவரையே தந்தருளியவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இயேசுவை தெய்வமாக நம்பாதவர்களா இருக்கலாம், கடவுள் மறுப்பார்களா இருக்கலாம், கடவுள் இல்லை என்று சொல்களா இருக்கலாம், ஒருவேளை சபைக்கு ஆண்டவரை நம்பியும் சபைக்கு போயும் முழுமையான விசுவாசம் இல்லாதவர்களாய் நீங்க திடீர் அறிவை நம்புகிறவர்களும் திறமை நம்புகிறவர்களும் திடீர் கஷ்டம் கடவுளை நம்புகிறவர்களும் மாறி மாறி குழப்பநிலை பக்தி உள்ள மக்களாக இருக்கலாம். இன்றைக்கு இது இயேசுக்குள்ள உங்க வாழ்க்கை சீராக இருக்கும் என்றால், அவரை தெய்வமாக இரட்சகராக உங்க இதயம் நம்பும் என்றால், அவர் உங்களுக்காக சிலுவையை மரித்தார் என்ற சத்தியத்தை நீங்கள் உங்கள் இதயம் ஏற்றுக்கொள்ளும் என்றால், அவர் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை நீ உடையவராக இருப்பீர்கள் என்று சொன்னார். சத்திய வேதம் தெளிவாக சொல்லுது, அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருந்தது எப்படி? இந்த உலகத்தில் மனுஷன் சொத்துக்காக ஓடுகிறார், சுகத்துக்காக ஓடுகிறார், விடுதலைக்காக ஓடுகிறார், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக அலைந்து திரிகிறார். கர்த்தராக இயேசு இந்த பூமியில மாத்திரமில்ல பரலோகத்தில் தருவார். இம்மைக்கும் மறுமைக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயம் முழு இதயத்தோடு இயேசு நம்பி பாருங்கள். நீங்கள் தேடுகிற சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தன்னகத்தே அவர் உடையவராக இருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருள்வது அது நிச்சயமாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய மக்களே, நீ அழகுற நம்பிக்கையாக அறிவை நம்புகிறவர்களாக, கடவுள் உங்கள் அறிவாக நீங்க போற்றக்கூடியவர்களாக, ஒருவேளை திறமை நீங்கள் போற்றக்கூடியவர்களாக இருந்து ஒருவேளை ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு ஏண்டா வாழ்றன்னு வெறுத்து சலித்து போயிருந்த மக்களா இருக்கலாம், நீங்க சபைக்கு போகிற மக்களா இருக்கலாம், வேதத்தை படிக்கிற மக்களா இருக்கலாம், கிறிஸ்துவ என்ற பெயர் சொல்லிக் கொள்கிறதா இருக்கலாம், ஒரு எந்த நிலைமைக்கு குழம்பி போராடி கொண்டிருந்தாலும் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருள்வது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஒரு விஷயம், இயேசுக்கு இதயத்தை கொடுத்து பாருங்கள், அவர் அன்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார். பிரசங்கி 3:11 அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியா செய்கிறார். யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தாவீது சொல்கிறார், அவர் எனக்காக யாவையே செய்து முடிப்பார். இப்படி ஒவ்வொரு பரிசுத்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அழகாக செய்து முடித்தார். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மகா பெரிய பாக்கியம், விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உனக்கு எனக்கு மீட்பை தந்தார், மோட்ச வாழ்வை தந்தார். அந்த தேவனை நீங்கள் முழு இருதயத்தோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் நம்புகின்றால் உங்கள் பாவத்திலேருந்து விடுதலை. இங்கு அநேக வாழ்க்கையில ஓடுகிறான் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும், ஒன்றுமே பெற வேண்டியவில்லை. இன்னும் கடன், இன்னும் வியாதி, இன்னும் மரண பயம். நிறைய பேருக்கு தூக்கமே வருவதில்லைங்க, படுத்த தூக்கம் வருவதில்லை, ஏதோ ஒரு அச்சம், ஏதோ ஒரு பயம். அவரை நீங்கள் நம்பினால் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம். உங்க வாழ்க்கையில கண்ணீர் மாறும், துக்கங்கள் மாறும், சாபங்கள் மாறும்.
கர்த்தராகிய இயேசு உங்கள் தெய்வமாய் மாறுவார் என்றால், கர்த்தராகிய இயேசு உங்கள் மீட்பராக மாறுவார் என்றால், கர்த்தராகிய இயேசு உங்கள் தேவையை சந்திக்கிற தேவனாக மாறுவார் என்றால், நீங்கள் பார்க்கிற இந்த உபத்திரவும் பாடுகளும் தொடர்வதில்லை. அதிவிரைவிலே நீங்கும். இந்த லேசான உபத்திரம் அதிகமான கன மகிமை உண்டாகும். இன்றைக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம், சின்ன வாய்ப்பு உங்கள் இதயத்தை இயேசுக்கு தருவீர் என்று சொன்னால், அவரோடு கூட எல்லாவற்றையும் அவர் அருள்வது நிச்சயம். ஒருவேளை பினான்ஸ் ஸ்ட்ரகிளா, திருமணம் ஆகவில்லையா, குழந்தை இல்லையா, தொழில முன்னேற்றம் இல்லையா, இன்னைக்கு இயேசுவே என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், மன்னி ஆண்டவரே, ஏதோ ஒரு தேவைக்கு கூட கடவுளாய் பார்த்தேன், நீ கடவுளோட எல்லா தெய்வத்தை நீ ஒரு தெய்வமா பார்த்தேன், இன்றைக்கு நீ மெய்யான தேவன் என்று உண்மை என்றால் என் வாழ்க்கையை அற்புதம் செய்ய முழு மனதோடு தேடி பாருங்க. உன் வீட்டு கதவை தட்டுவார், அறைக்குள்ளே வருவார், உன் இதயத்துக்குள்ளே வருவார். நீங்கள் வேண்டுகிற ஜெபிக்கிற எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம். ரோமர் 8:32 படி அவர் எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.